Hi friends, welcome to Career Growth 360. நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வர்த்தான இன்டர்ன்ஷிப் உங்களுடைய கெரியர் லைஃபே டோட்டலா நல்ல விதத்துல சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஷெல்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி தான். இந்த இன்டர்ன்ஷிப்ல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்ன்ஷிப்கான ப்ராசஸும் ஃபுல்லாவே இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்போடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 3 டிஃப்ரெண்டான ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ரிசர்ச் டெவலப்மெண்ட் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் சூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ். ஸோ அதாவது ட்ரேடிங், சப்ளை செயின், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ரிலவெண்டான ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ். அண்ட் தேர்ட் கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கம்யூனிகேஷன், ஹெச்ஆர், ஃபினான்ஸ். ஸோ இந்த ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் முடிகிறப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படின்னா 2 அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் வித் சேலரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 2 to 5 year டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார்மலாக உங்களை ஒரு ஸ்கில் செட்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2-3 ஜாப் ரொட்டேஷன்ஸும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இந்த இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டீங்கனாலே ஸோ உங்களோட ஃபைனல் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் உங்களோட கெரியர் இதே கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷனில் நடக்க போகுது அப்படின்னா டோட்டலாக 3 months கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 monthsல பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக ஆஃபீஸில் போயிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதர் பெங்களூர் ஒரு மும்பை லொக்கேஷனில் நீங்கள் போயிட்டு ஃபுல் டைம் நீங்கள் 8 hours அவைலபிளாக இருக்கணும். அதுக்கு தேவையான உங்களுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெர்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் உங்கள் காலேஜ்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ஃபுல் டைம் போயிட்டு அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 monthsக்கு உங்களுக்கு பர் மந்த்துக்கு 30,000 rupees அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் எந்த அளவு இன்டர்ன்ஷிப்போடைய ப்ராசஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்ன்ஷிப்போடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா கெரியர் லைஃப் செட்டில்ட் ஆயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக கிராஜுவேஷன் 2023 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அல்லது 2024 நீங்கள் கிராஜுவேட் ஆக போறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் கொடுக்கல, பட் நீங்கள் ஓரளவு உங்களுடைய அகாடமிக் ஸ்கோர் நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. எக்ஸாக்டாக நீங்கள் இவ்வளோ தான் செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி அரியர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், பட் அதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ பேசிக்காக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது ஒரு ஈக்குவலண்டான டிகிரி, மேபி ஒரு சில ரோல்ஸ்க்கு மட்டும் மாஸ்டர்ஸ் ஆர் பிஹெச்டி தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வி ஆர் டன் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆன்லைன் அசஸ்மெண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 minutesக்குள்ள 24 verbal questions, 60 numerical questions and 10 reasoning questions கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். கியூபிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் போயிட்டு உங்களுடைய டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சாம்பிள் கொஸ்டின்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 செக்ஷனும் பார்த்தீங்கன்னா 12 minutesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. அண்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லைக் இட் வென்
அதர்ஸ் ஃபாலோ மை டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்க்கு உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்களா, டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஸ்லைட்டாக டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேட்டிங்கை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 54 ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்விடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் வீடியோ இன்டர்வியூ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரெக்கார்டட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வியூ அப்படிங்கிற ஒரு வீடியோ இன்டர்வியூ பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு மூவ் ஆகிடலாம். ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா ஸோ நார்மலாக வந்து உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சினாரியோஸ் அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இங்கே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ மேபி சேலஞ்சஸ் பற்றி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது புதுசாக நீங்கள் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட விஷயங்களை பற்றி கூட கேட்கலாம். ஓகே, அண்ட் ஸோ நீங்கள் இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் அசஸ்மெண்ட்க்கு வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய நார்மல் டெக்னிக்கல் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபைனல் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 சீனியர் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆன்லைன் செஷனில் அவைலபிளாக இருப்பாங்க. லைவாக உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 2 days பிஃபோர் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிபிடியாக அதை வந்து அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் அதுலேருந்து அவங்க 20 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வைவா மாதிரி உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் முடிஞ்சோடனே கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் ரிசீவ் பண்ணோடனே நீங்கள் போயிட்டு ஜாயினிங் டேட் எப்போ கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பில் வந்து செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 1 year கழிச்சு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ 3rd yearல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அகைன் நெக்ஸ்ட் இயர் வந்து 2025க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.